நாங்க வந்து எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்கள் தேர்தல் கால வாக்குறுதியில 356ல நம்ம முதலமைச்சர் ஐயா கடந்த காலம் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது சொன்ன வாக்குறுதி தான். வாக்குறுதி எண் 356 திரும்பவும் நினைவூட்டுறோம். ஒப்பந்த முறையை எம்ஆர்பி செவிலியர்கள் ஒப்பந்த முறையை முற்றிலுமா ஒழிச்சு காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வருவோம்னு சொன்னதுதான் அந்த தேர்தல் கால வாக்குறுதி. இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷம் முடிய போகுது. அந்த ஆட்சி காலம் முடிய போற டைம்லயுமே எங்களை இன்னும் நிரந்தரப்படுத்தல இந்த திமுக விடிய அரசு. தயவு செய்து முதலமைச்சர் ஐயாவோட கவனத்துக்கு இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்க காலையில இருந்து உண்ணாவிரத போராட்டம். ஒரு ஓரமா கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி சுவாமி சிவானந்தா சாலை எங்களுக்கு எங்களோட கோரிக்கைகளை எங்க துறை அமைச்சர் ஐயாவோ எங்க துறை அதிகாரிகளோ கூப்பிட்டு பேசினது திருப்திகரமா இல்ல. செவிலியர்கள் தானே, பெண்கள் தானே அப்படின்ற அடக்குமுறையை கையாண்டு அவங்க வந்து நினைச்சதை சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த செவிலியர்கள் ஒன்றுக்கும் சலிச்சவங்க இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காகவே 0 வேகன்சின்னு சொன்ன ஹெல்த் மினிஸ்டர் ஐயா அவர்களுக்கு நாங்களும் 4 பேர் பணி செய்ய வேண்டிய இடத்துல ஒரு செவிலியரா பணி செஞ்சுட்டு இருக்கோங்கிறத உணர்த்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களோட கோரிக்கைகள் வெல்லும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். வந்து நாங்க வந்துட்டு கோவிட்ல வந்து 8 to 5 தான் எங்களுக்கு டியூட்டி டைம்ஸ். ஆனா வந்து 24 மணி நேரமும் ஸ்டாஃப் இருக்கிறதுல நாளா வந்து குவார்டர்ஸ்லயே தான் சார் இருக்கேன். டெலிவரி பார்க்கணும், நானே ஊசி போடணும், நானே மாத்திரை கொடுக்கணும், நானே ஓபி ஷீட் போடணும். ஒரு 5 பேர் பார்க்க வேண்டிய வேலையை நாங்க ஒரு ஆளே பார்க்கல. இதே மணிக்கு வந்து ரூரல் பிஹெச்சி சரி, கவர்மெண்ட் சைட்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நிறைய வந்துட்டு எங்களுக்கு வந்து வேலை நெருக்கடி இருக்கு. ஆனா போதுமான ஸ்டாஃப்ஸ் இல்ல. ஒரு ஸ்டாஃப் லீவ் போட்டாலும் அந்த 24 மணி டியூட்டியை நாங்க தான் கவர் பண்ணணும் சார். இது போக வந்துட்டு ரெகுலர் பெர்மனண்டா இருக்க ஸ்டாஃபுக்கு வந்து 48,000 பேசிக் பே, எங்களுக்கு வந்து 18,000 தான் சார். ஆனா அந்த 48,000 சம்பளம் வாங்குறதுக்குரிய வேலைகளை நாங்களும் பாக்குறோம். அதுதான் ஈக்குவல் பே ஈக்குவல் சேலரின்னு சொல்றோம். அவங்களுக்கு நிகரம் எங்களுக்கும் சம்பளம். ஆனா வந்து எங்களுக்கு தமிழ்நாடு இதுல இருந்து ஸ்டேட்ல இருந்து சொல்லிட்டாங்க ஈக்குவல் பே ஈக்குவல் சேலரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேல்முறையீடு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட அரசு ஊழியர்கள் நீங்க தான் பாக்கணும், அவங்களும் எல்லாருக்கும் மாதிரி வேலை பாக்குறாங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு வந்து எங்களோட உழைப்பை ஏன் சொல்றீங்க, மத்த இலவசங்கள் கொடுக்கறதுக்குலாம் உங்களுக்கு காசு இருக்கப்ப அந்த ஸ்டாஃப்ஸ்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அது ஒண்ணு எங்களுக்கு. அப்புறம் வந்து ரொம்ப வருஷமா வந்து 8 வருஷம் ஆனவங்களுமே இன்னும் பணி நிரந்தரம் பண்ணவே இல்லை. நான் வந்து 5 வருஷம் ஆச்சு, எங்களுக்கும் இன்னும் பண்ணது. எங்களுக்கு முன்னாடி இருக்க தோழர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும். அதுக்கடுத்து எங்களுக்கும் அடிப்படையா வந்து 2 years ஒன்ஸ் வந்துட்டு மித்த கேட்டகரிஸ்ல இருக்கவங்க எப்படி பெர்மனன்ட் பண்ணாங்க அதே மாதிரி எங்களுக்கும் பண்ணணும் சார். இதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப கோரிக்கையா தாழ்வன்புடன் நாங்க கேட்டுக்கொள்றோம்.